ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த 2026 ஐபிஎல்ல எந்த டீம்கிட்ட நல்ல மிடில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிற டீம் என்னன்னா ஜிடி. போன வருஷம் அவங்கள்ட்ட நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லாதனால தான் எலிமினேட்டரில் போய் தோத்துட்டு வந்தாங்க. இந்த வாட்டி அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஷாருக் கான். இதில் ஜாஸ் பட்லர் மட்டும் தான் ஐபிஎல்ல ப்ரூவன் பிளேயரு. கிளென் பிலிப்ஸ் வந்து ஐபிஎல் வந்து அவ்வளோ பெருசாக இது பண்ண கிடையாது. அதே மாதிரி தான் ஷாருக் கானும். ஸோ இந்த வாட்டி ஷாருக் கானும் கிளென் பிலிப்ஸும் ஐபிஎல்ல எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற டீம் என்னென்னா கேகேஆர். கேகேஆருக்கு போன வாட்டி ஓப்பனர்ஸும் சரி மிடில் ஆர்டரும் சரி யாருமே ஒழுங்காக ப்ளே பண்ணல. இந்த வாட்டி அவங்களோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஹானே, ரகுவன்ஷி அண்ட் கேமரூன் கிரீனு. இதில் ரஹானேக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் அவர் மாடர்ன் T20 கிரிக்கெட் எப்படி ப்ளே பண்ணுவார்னு தெரியாது. அதே மாதிரி தான் ரகுவன்ஷியும் அவர் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் T20 கிரிக்கெட்டுக்கு ஃபிட் ஆவார்னு தான் தெரியல. பட் கேமரூன் கிரீன் அவர் ப்ளே பண்ண எம்ஐக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி ரெண்டு டீமுமே வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி கேகேஆருக்கு கேமரூன் கிரீன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற டீம் எதுனா டெல்லி கேபிட்டல்ஸ். போன சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக செகண்ட் ஆஃப் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணி குவாலிஃபை கூட ஆகல. டெல்லி கேபிட்டல்ஸோட மிடில் ஆர்டர் இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, ட்ரிஸ்டன் ஸ்டிப்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல். இதில் நிதிஷ் ராணாவும் சரி அக்ஷர் பட்டேலும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ட்ரிஸ்டன் ஸ்டிப்ஸும் T20 ஃபார்மேட்டில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாட்டி டிசிக்கு நல்ல மிடில் ஆர்டர் தான் இருக்குது. பார்ப்போம் இந்த வாட்டி டிசி குவாலிஃபை ஆகி கப்படிப்பாங்களா அப்படின்னு. நம்ம 7th பார்க்க போகிற டீம் எல்எஸ்ஜி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட் அண்ட் ஆயுஷ் பதோனி. இதில் நிக்லஸ் பூரன் வேர்ல்ட்லேயே இப்போ பெஸ்ட் T20 பேட்டராக இருக்காரு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக T20 ஃபார்மில் இல்லை. ரிஷப் பண்ட்டுக்கும் போன சீசன் ஐபிஎல் ரொம்பவுமே சுமாராக தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரிஷப் பண்ட் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரிஷப் பண்ட் போன சீசன் ஃபெயில் ஆனதுக்கு இந்த சீசன் சேர்த்து வச்சு அடிப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆயுஷ் பதோனியும் போன சீசனில் கிடைச்ச சான்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஃபார்ம் பண்ணாரு. ஸோ நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட் அண்ட் ஆயுஷ் பதோனி இதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்ல மிடில் ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம 6th பார்க்க போகிற டீம் எதுனா பஞ்சாப் கிங்ஸ். இந்த டீமோட மிடில் ஆர்டர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இதில் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐபிஎல் நல்லாவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. நேகல் வதேராவும் போன சீசன் எல்லா மேட்சுமே சூப்பராக ப்ளே பண்ணாரு. பட் ஃபைனலில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஸோ பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் போன சீசன் ப்ளே பண்ண மாதிரியே ப்ளே பண்ணி இந்த வாட்டியும் குவாலிஃபை ஆகிறாங்களா அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் எதுனா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷன்லையும் சரி ட்ரேட்லையும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக், சாம் கரன் அண்ட் த்ரூ ஜுரேல். இதில் ரியான் பராக் லாஸ்ட் 2 சீசன் ஐபிஎல் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சாம் கரனும் இப்போ ஐஎல் T20 சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. த்ரூ ஜுரேலும் போன சீசன் அவருக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி இந்த ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆர்ஆர் கண்டி சூப்பராக ப்ளே பண்ணி ஆர்ஆரை ஃபைனல் வரையும் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு. நம்ம 4th பார்க்க போகிற டீம் எதுனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். போன வருஷமே இவங்க டீமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் போன சீசன் வந்து யாருமே ஒழுங்காக ப்ளே பண்ணல. லைக் இசான் கிஷனாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட், இவங்க யாருமே வந்து போன சீசன் ஒழுங்காக ப்ளே பண்ணல. பட் இந்த வாட்டி இசான் கிஷன் அவரோட பீக் ஃபார்மில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸனை பற்றி சொல்லவே வேணாம், இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் T20 பேட்டர்னே சொல்லலாம். ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி தான் அவ்வளோ ஃபார்மில் இல்லை. ஆனால் அவருக்கு அவ்வளோ வேலை வராது. ஸோ SRHோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசான் கிஷன், கிளாஸன், நிதிஷ்குமார் ரெட்டி. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம நம்பர் 3 எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி. இந்த டீமோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர் அண்ட் டிம் டேவிட். பட் அந்த 1-down பொசிஷனில் ஒரு குழப்பம் வரும். அங்கே படிக்கலா வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு. பட் படிக்கலோட இப்போ ரீசன் விஜய் ஹசரே ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மேட்ச்சில் 4 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறப்ப கண்டிப்பாக படிக்கலை தான் ப்ளே பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி பட்டிதரும் லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன்ஸ் ஆர்சிபி கண்டி ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் டிம் டேவிட் இப்போ எல்லா லீக்லையுமே வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர். பார்ப்போம் இந்த வாட்டி அவங்களோட ட்ராஃபியை திருப்பி ரீட்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு. நம்ம நம்பர் 2 பார்க்க ஒரு டீம் எதுனா சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாத், டிவால் ப்ரூயிஸ் அண்ட் சிவம் துபே. இதில் துபேவும் ருத்ராஜ் கெய்க்வாத்தும் ஐபிஎல்ல ப்ரூவன் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆனால் டிவால் ப்ரூயிஸும் அவருக்கு போன சீசன் கொடுத்த மேட்சஸில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷனலையும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக போன வாட்டி சிஎஸ்கேக்கு இருந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த வாட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரியோ வந்து சிஎஸ்கேக்கு அவங்களோட 6th டைட்டிலை அடிக்க வைக்குதா அப்படின்னு.
நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் எதுனா மும்பை இந்தியன்ஸ். இந்த டீமோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா. இதில் ப்ளே பண்ணுற 3 பேருமே இப்போ இந்தியன் டீமோட கரண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேருமே ஐபிஎல்லையும் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருமே இப்போ இன்டர்நேஷனல்லையும் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் இப்போ ரீசெண்ட் டேஸாக ஃபார்மில் இல்லை. பட் அவரும் போன சீசன் ஐபிஎல்ல 700 மேலே ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஐபிஎல் 2026 பெஸ்ட் மிடில் ஆர்டர் காம்போ அப்படின்னா அது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்படியே உங்களோட பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஓப்பனர்ஸோட கவுண்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே தூரம் பார்த்துட்டீங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.